சார் குட் ஈவினிங். கேக்குதா நான் கதைக்கிறது? சார் குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்னும் கொஞ்சம் டைம் பார்ப்போம், மற்ற பிள்ளைங்க வரட்டும். ஓகே சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் இன்றைக்கு வினாக்கள் சொல்றதா? ஓ ஓ இன்னைக்கு நாட்கள் சொல்றதுதான். ஓகே சார். சார் எனக்கு கிஸ்டி மார்க்ஸ் தந்துட்டாங்க சார். சோமா எனக்கு கிஸ்டி மார்க்ஸ் என்ன மாதிரி? 91 சார். செட்ல போடுங்களே மார்க்ஸ் எல்லாம். ஓ வெரி குட். சார் ஆமா செகண்ட் மார்க்ஸ் தந்துட்டாங்க சார் எனக்கு. ஓமா செட் பாக்ஸ்ல போடுங்க. எத்தனை மார்க்ஸ் உங்களுக்கு போட்டா? மார்க்ஸ் 99 சார். 99. ஓ வெரி குட். ஐநாக்கு 80. ஏன் ஐநா குறைஞ்சது? சார் கொஞ்சம் குறைஞ்சிட்டு. ஏன் இடையில கிளாஸ் வரீங்க கிளாஸ் எல்லாம்? நான் சார் நான் வந்து செகண்ட் டைமுக்கு நிறைய கிளாஸ் வந்து ஜாயின் ஆகல. கொஞ்சம் நிறைய ஏன் லீவ் வந்துட்டு சார். நோன்பு நேரம் கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகாம இருந்தீங்க. ஓ 99 100 எடுத்தவங்க யாரும் இருக்கீங்களா? 100 மார்க்ஸ். எனக்கு 100 தான் சார். அவங்க 100 போடலான்னு சொல்லிட்டாங்க சார். பரவாயில்லையே. வெரி குட். நல்ல பிள்ளைகள். ஓபின்னா சரி சரி. ஐனா கேள்வி சொல்ல போறீங்களா? சார். சரி சொல்லுங்க, நாங்க ஆரம்பிப்போம். ஓகே சார். இலங்கை பிரித்தானியரின் ஆட்சிக்குட்படுதல். இலங்கை ஆட்சி புரிந்த மேலைத்தேய இனத்தவர்களை குறிப்பிடுக. போர்த்துகேயர், ஒல்லாந்தர், பிரித்தானியர். ஆங்கிலேயரின் தாய்நாடு எது? பிரித்தானியா. பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றுவதில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் எவை? இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், வர்த்தக நடவடிக்கைகளில் இலங்கை பெற்றிருந்த முக்கியத்துவம். பிரித்தானியருக்கு திருகோணமலை துறைமுகம் முக்கியத்துவமாவதற்கு செல்வாக்கு செலுத்திய காரணிகள் எவை? வங்காள விரிகுடாவையும் தென்கிழக்கு ஆசியாவையும் நோக்கி அமைந்த இயற்கை துறைமுகமாக அது இருந்தமை. நாட்டின் உட்பகுதியை நோக்கி நீண்டு அமைந்துள்ள இலங்கை துறைமுகமானபடியால் ஆபத்தான சூறாவளிகளிலிருந்து கப்பல்களை பாதுகாக்க முடிந்தமை. ஆங்கிலேயர் இந்து சமுத்திரத்தில் பிரான்சியருடன் மேற்கொண்ட கடற்சண்டைகளின் போது திருகோணமலை துறைமுகம் போர் நடவடிக்கைகளில் முக்கியமாக இருந்தமை. ஆங்கிலேயர் ஆசியாவில் மேற்கொண்டிருந்த வர்த்தக நடவடிக்கைகளுக்கு இலங்கை முக்கியத்துவம் பெற்றிருந்தமைக்கான காரணங்கள் 3 தருக.
மிகவும் உயர்தரமான கருவாவையும் ஏனைய வாசனை திரவியங்களும் இந்நாட்டிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தமை மிளகு, கராம்பு, ஏலம், சாதிக்காய் வாசனை திரவியங்களை தவிர யானைகள், முத்து, மாணிக்கம் போன்ற வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த பல பொருள்களும் இந்நாட்டில் காணப்பட்டமை பிரித்தானியரின் உற்பத்தி பொருள்களுக்கான சந்தை ஒன்று இந்நாட்டில் உருவாக்கி கொள்ளக்கூடியதாய் இருந்தமை. இலங்கைக்கு வருகை தந்த பிரித்தானிய தூதுவர்களையும் அவர்கள் தொடர்பு கொண்ட மன்னர்களையும் குறிப்பிடுக. 1762 ஜோன் பைப்பர்ஸ் கீர்த்தி ஸ்ரீ ராஜசிங்க மன்னனை சந்தித்தல். 1782 ஹியூ பொயிட் ராஜாதி ராஜசிங்க மன்னன். 1795 ராபர்ட் அண்ட்ரூஸ் ராஜாதி ராஜசிங்க மன்னனை சந்தித்தல். கியூ கடிதம் என்றால் என்ன? ஆங்கிலேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களை தம்மிடம் ஒப்படைக்குமாறு வில்லியத்திடமிருந்து கடிதம் ஒன்றை பெற்றுக் கொண்டனர். அக்கடிதம் கியூ மாளிகையில் வைத்து எழுதப்பட்டதால் அக்கடிதம் கியூ கடிதம் எனப்படும். 1796 தொடக்கம் 1815 வரை கண்டியை கைப்பற்றி கொள்ளும் காலப்பகுதிகளில் பிரித்தானியரின் ஆட்சியின் முக்கிய சந்தர்ப்பங்களை குறிப்பிடுக. 1796 தொடக்கம் 1798 வரை கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியின் நிர்வாகம். 1798 தொடக்கம் 1802 வரை இரட்டை ஆட்சி. 1802 தொடக்கம் முடிக்குரிய குடியேற்ற நாட்டு ஆட்சி. வரியை வசூலிக்க சென்னையிலிருந்து நியமிக்கப்பட்டவர்களை குறிப்பிடுக. அவுமில்டார்கள். 1797 கரையோர கழகம் ஏற்பட்டமைக்கான காரணங்களை குறிப்பிடுக. ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனி புதிய வரிகள் பலவற்றையும் விதித்தமை. உதாரணம், தென்னை, உப்பு, மீன், புகையிலை. வரி வசூலிக்கும் உள்நாட்டு உத்தியோகத்தர்களை நீக்கிவிட்டு சென்னையில் இருந்து அழைத்து வரப்பட்ட அவுமில்தார்களிடம் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்தியமையால் மக்களிடம் இருந்து எழுந்த எதிர்ப்பு வழக்கமாக இருந்து வந்த பொருள்கள் மூலம் வரி செலுத்துவதற்கு பதிலாக பணத்தின் மூலம் வரி செலுத்த வேண்டி இருந்தமையால் பணப்புழக்கத்திற்கு போதிய அளவில் பழக்கப்படாத இந்நாட்டு மக்கள் பெரும் கஷ்டத்தை எதிர்கொண்டமை. 1797 கிளர்ச்சிக்கான காரணங்களை ஆராய்வதற்காக பிரித்தானிய அரசாங்கத்தால் அனுப்பப்பட்ட குழு எது? மியூரன் ஆணைக்குழு. மியூரன் குழுவால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளை குறிப்பிடுக. புதிய சில வரிகளை நீக்கியமை. வரியை பணமாக அறவிடல். வரி ஏல விற்பனையை நீக்குதல். இரட்டை ஆட்சி என்றால் என்ன? கரையோரத்தில் ஆட்சியை மேற்கொள்ளும் போது பொருளாதார நடவடிக்கைகள் ஆங்கில கிழக்கிந்திய வர்த்தக கம்பெனியாலும் அரசியல் நடவடிக்கைகள் பிரித்தானிய அரசாங்கத்தாலும் மேற்கொள்ளப்பட்டமையால் இது இரட்டை ஆட்சி எனப்பட்டது. இரட்டை ஆட்சி முறை தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் இரண்டை குறிப்பிடுக. இரட்டை ஆட்சி நிலவிய 1798 தொடக்கம் 1802 காலகட்டத்தில் ஆளுநரின் உத்தியோகத்தர்கள் வர்த்தக கம்பெனியில் உத்தியோகத்தர் என இருசாரார் உருவாகினர். வர்த்தக கம்பெனியின் உத்தியோகத்தர்களிடமிருந்து ஆளுநருக்கு தேவையான ஒத்துழைப்பு கிட்டாமை. 1803 கன்னி மீது ஆக்கிரமிப்பை மேற்கொண்ட பிரித்தானிய ஆளுநர் யார்? ஆளுநர் பிரெட்ரிக் நோர்த். ராஜாதி ராஜசிங்க மன்னனின் மரணத்தை தொடர்ந்து கண்டியின் மன்னனாக இருந்தவன் யார்? முத்துசாமி இளவரசன். 1803 கண்டியை ஆக்கிரமித்த படையின் தளபதி யார்? மெக்டோவல். ஆங்கில படையினர் கன்னி மன்னனாக யாரை நியமித்தனர்? முத்துசாமி இளவரசனை நியமித்தனர். 1803 பிரெட்ரிக் நோர்த்தின் மலையகம் மீதான படையெடுப்பு தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் மூன்றை குறிப்பிடுக. கண்டி, கொழும்பு நகரங்களுக்கிடையேயான பிரதான பாதைகள் அனைத்தும் தடை செய்யப்பட்டமை. ஆங்கிலேய படையினருக்கு தேவையான உணவு, ஆயுத விநியோகங்களை தடுத்தமை. மலேரியா போன்ற நோய்களால் பெருஞ்சிரமங்களை எதிர்நோக்கியமை. பிரெட்ரிக் நோர்த்தின் பின்னர் இலங்கைக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார்? தோமஸ் மெய்ட்லண்ட். ஜோன் டொய்லி எந்த நாட்டை சேர்ந்தவனாவான்? இங்கிலாந்து. ஜோன் டொய்லி எவ்வாறான விடயங்களில் சிறப்பு பெற்றிருந்தான்? குறுகிய காலத்தில் சிங்கள மொழியை கற்றல், மக்களின் பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்ளல், அரச நிர்வாக சிவில் சேவை உத்தியோகத்தனாக கடமையாற்றல். ஜோன் டொய்லி தொடர்பு கொண்ட பிரதான தலைவர்களை குறிப்பிடுக. பிலிமத்தராவ, மீகஸ்தன்ன, எகலப்பொல, மொல்லிகொட. கண்டியின் இரகசியங்களை அறிந்து கொள்ள அனுப்பப்பட்டவன் யார்? ஜோன் டொய்லி. ஓகே சார். ஓகே, நிறைய கேள்வி சொல்லிருக்கீங்களே ஐநா. நிறைய கேள்விகள் எஸ் சார். சொல்லியிருக்கிறீங்க. நல்ல விஷயம். ஈவினிங் சார். வேற யாரும் இல்லையா? சாஜிதா என்ன இன்னைக்கு? கொஞ்சம் லேட் வேணு, ஆயிட்டேன். சாஜிதா என்ன சொல்ல போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார். ஐரோப்பியரின் செல்வாக்கு. ஓகே, என்ன விளங்கப்படுத்த போறீங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் சாஜிதா. ரஷ்மிகா சொல்லுங்க. ரஷ்மிகா, நான் நியூ அட்மிஷன் இன்னைக்கு தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ரைட். ஓகே, எங்க உங்களோட ரஷ்மிகா உங்களோட ஊர்? இப்ப கொழும்புல. கொழும்பு. ஓகே, ரைட். நாங்க 5வது பாடம் படிக்கிறோம். எல்லாம்
சிலபஸ் முடியுது. நீங்க பேசுறது விட்டு விட்டு புள்ளிகள் கேக்குது சார். டக்காய் வருது. 99 100 புள்ளி நீங்க பேசுறது ஸ்டக் ஆகுது. இருக்கிறாங்க. ஒபினா 80. மத்தவங்களோட புள்ளிகள் கொடுத்தா அவங்களும் புள்ளிகள் சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பாருங்க, அப்ப சரியா வரும். கொஞ்சம் போயிட்டு போயிட்டு வரும் புள்ளிகள், அது கொஞ்சம் பிரச்சனை ஓகே தான். சார். இப்ப கேக்குதான்னு பாருங்க. சார் கிளியர். ரஷ்மிகா கேக்குதா? ஓம் சார். ரஷ்மிகா உங்களுக்கு கேக்குதா நான் பேசுறது? ஓம் சார். Right, அதான் 1 நிமிஷம் 2 நிமிடம் அப்படி கொஞ்சம் போயிட்டு திரும்ப வரும் பிள்ளைல, கொஞ்சம் கவரேஜ்ல பிரச்சனை. ஓகே சார். ரைட், அது கேட்காத போது சொல்லுங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் நான் நிப்பாட்டிட்டு எடுத்தோம்னா வேலை செய்யும். ரைட், ஓகே ஓகே சரி. அப்ப புதிதாக வந்திருக்காங்க இல்லையா, ரஷ்மிகா வந்திருக்காங்க கொழும்புல இருந்து. நாங்க சுதந்திர போராட்டம் முழுமையா படிச்சிட்டோம். அதுல டவுட்ஸ் எதுவும் இருந்ததா? நோ சார். செகண்ட் டைம்ல இந்திய சுதந்திர போராட்டத்துல கேள்விகள் எதுவும் வந்ததா பிள்ளைகள் உங்களுக்கு? கேள்விகள் வந்ததா இந்திய சுதந்திர போராட்டம்? பதில காணல, கேட்கல, நான் பேசுறது விலங்கல்ல போல. விளங்குது சார். சரி, நாங்க இன்னைக்கு 5ஆம் பாடம் ஆரம்பிக்கிறோம். எனக்கு ஆரம்பிச்சிட்டோமோ தெரியல, பரவாயில்ல, ஆரம்பத்திலிருந்து படிப்போம். 5ஆம் பாடம் படிச்சிருந்தானே கொஞ்சம். சார் 5ஆம் பாடம் வர வாய்ப்பு இல்லை. 5ஆம் பாடம் வரல, வந்திருக்கா தானே? 4ஆம் பாடம் வந்திருக்கும், பாதி மாதிரி வந்திருக்கும். 4ஆம் படம் நாங்க வந்தது, இன்னைக்கு 5ஆம் ஆரம்பத்துல படம் இருந்து படிப்புமா? வரல. ஏற்கனவே படிப்பிச்சிருந்தேன் உங்களுக்கு இது. இல்லைங்களாம்மா? கேட்கல நீங்க சொன்னது. சார் இன்னைக்கு 5ஆம் படம் ஸ்டார்ட் பண்ணுவோமா? 5ஆம் பாடம் தான் ஆரம்பிக்க போறோம். ஆரம்பிப்போம் இன்னைக்கு. ஆரம்பிச்சு படிப்பேன். எனக்கு படிப்பிச்ச ஞாபகம் இருக்குது, உங்களுக்கா எவனுக்கானு தெரியல. ஏதோ படிப்பிச்ச மாதிரி சரியா ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, இந்த பாடத்தை ஆரம்பிப்போம். இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றோம். தேவையில்ல, 3rd டைமுக்கு பிறகு பார்ப்போம். இப்ப ஆரம்பிப்போம் பாடத்தை. இது என்ன படம்னு தெரியுதா? சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஓகே, பிகா. இலங்கை பாராளுமன்றம் பழைய சொல்லுங்க, என்ன கேள்வி எடுத்தீங்க? இந்தியாவில் ஐரோப்பியரின் செல்வாக்கு எடுத்த கேள்வி சார். சார், பாராளுமன்றம் இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றம் காலி முகத்திடலில் இருக்குது. பார்த்திருப்பீங்க, சில நேரம் பீச்சுக்கு போற நேரம் இதை பார்த்திருப்பீங்க. பாராளுமன்றம் இருக்கு. சொல்லி முடியாதா? நீங்க கிடைக்கிறது என்ன கேக்குது, நான் பேசுறது கேட்கலையா? சார் நீங்க நான் நினைக்கிற மாதிரி இப்ப கேக்குதா? கொஞ்சம் லேட் ஆயிட்டான் கேக்குது. ஓகே, இப்ப சொல்லுங்க சாஜிதா. ஓகே சார். இந்த சமுத்திரத்தை இந்தியாவில் ஐரோப்பியரின் செல்வாக்கு இந்த சமுத்திரத்தை அண்டி இடம்பெற்று வந்த எவரின் வர்த்தக நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. அரேபியரின்.
இந்தியாவிற்கு வருகை தந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் கிடைத்தருக பிரான்சியர், ஆங்கிலேயர், ஒல்லாந்தர், போர்த்துகேயர். வெவ்வேறு ஐரோப்பியர் மத்தியில் மோதல்கள் எழுந்தன. வியாபார நடவடிக்கைகள், அரசியல் நடவடிக்கையை பரவலாக்குதல். ஐரோப்பியர் இந்தியாவிற்கு வந்த ஆரம்பகால பகுதியில் இவற்றின் மீது அதிக கவனம் செலுத்தினர். இலாபத்தை ஈட்டுதல், மதத்தை பரப்புதல். ஐரோப்பியர் எந்த நாட்டவர் இந்தியாவில் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்குவதில் முன்னிலையில் திகழ்ந்தனர்? ஆங்கிலேயர். எந்த அரசியல் நாடு பிரித்தானியாவின் குடியேற்ற நாடானது? இந்தியா. இந்தியாவில் தெற்கில் நிலவிய பேரரசு ஒன்றை தருக. விஜயநகர பேரரசு. வேறு அந்த பிரதேசங்களில் சிற்றரசுகள் நிலவின. கள்ளிக்கோட்டை, கோவா. இந்தியாவில் தமது ஆதிக்கத்தை பரப்பிக்கொள்ள உதவியாக அமைந்த காரணி ஒன்று தருக. இந்தியாவில் காணப்பட்ட சிற்றரசுகளில் ஒற்றுமை காணப்படாமை. 1509 ஆண்டு கீழிந்திய போர்த்துகேய பிரதிநிதியாக நியமனம் பெற்று வந்தவர் யார்? அல்போன்சி அல்பகூர். எத்தனையாம் ஆண்டு எப்பிரதேசத்தை போர்த்துகேயர் தமது மத்திய நிலையம் ஆக்கிக் கொண்டனர்? 1510 கோவாவை. இந்தியாவில் கரையோர பிரதேசத்தில் நிலவிய போர்த்துகேய ஆட்சிக்கு அச்சுறுத்தல் விடுவிக்கப்பட்டது எந்த ஐரோப்பியரால்? ஒல்லாந்தரால். ஓகே சார். நான் கேக்குதா பிள்ளைகள்? ஓம் சார். எஸ் சார். சரி, சாஜிதா சொல்லி முடிச்சிட்டீங்க தானே? சார் கேட்டது. ஆமா, சரி சரி, ஓகே. சாஜிதால கேள்வியும் சரி. ரைட். வேற யாரும் கேட்கல தானே? அந்த புதிதா வந்தவங்களுக்கு கவரேஜ் இருக்கா தெரியல. ரஷ்மிகா. சரி, இப்ப நாங்க பாடத்தை இருங்க. சில நேரம் கவரேஜ் கட் ஆகி வரும் பிள்ளைகள். கட் ஆனதுக்கு பிறகு நீங்க போக தேவை, லீவ் ஆக தேவையில்ல. நீங்க அப்படியே ஜாயிண்ட் ஆகுங்க, நான் திரும்பி ஜாயிண்ட் ஆகிக்கிறேன். சரியா? அந்த நேரம். ஆமா, ஓகே, சொல்லுங்க. ஹிஸ்டரியில மார்க்ஸ் தானா சார்? என்ன மார்க்ஸ்? 98 சார். பேரை சொல்லுங்க. நான் பேரை பார்க்க வழி இல்லை. டக்குன்னு சொல்லுங்க பேரை. ஃபரா சார். ஃபரா. ஓகே, நல்லா. 98, 99 அப்படியே 80. எல்லாரும் பிள்ளைகளும் இருக்கு, நல்ல பிள்ளைகள் இருக்கு. இப்போ சக்சஸ் ஆன்லைன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குதா? ஓம் எஸ் சார். சரி சரி, ஓகே. சக்சஸ் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. தொடர்ந்து வந்துட்டு இருங்க. சரி, என்னோட அன்னைக்கு சொன்னேன், என்னோட 6ல இருந்து இருக்கிற பிள்ளைகளும் இருக்கிறாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். 11 கிளாஸ்ல இருக்கிறாங்க. என்னோட 6ல இருந்து இருந்த பிள்ளைகள், 9ல இருந்து இருந்த பிள்ளைகள் அப்படி தொடர்ந்து இருக்காங்க. உங்களும் நல்ல கொஞ்சம் நமக்கு இடைஞ்சலா இருக்குது. ஆரம்பத்துல அந்த பிரச்சனை இருக்கல்ல. நானே யோசிக்கிறேன் எங்க போறதுன்னு எனக்கு தெரியல. நான் அடுத்த கிழமையில இருந்து நான் இடத்த மாத்தி நான் எங்க ஸ்கூலுக்கு போயிடுறேன். ஸ்கூல்ல இருந்து கிளாஸ் செஞ்சா ஓகே, அங்க கவரேஜ் இருக்குது. இப்போ ஓகே சார். கவரேஜ் இருக்கு. நாங்க போயிட்டு கிளாஸ் முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்தேன்னா சரி. ரைட். இப்ப கேக்குதா பபினா? ஓம் சார். கேக்குதானே? ஓம் சார்.
ஓம் சார் இடைத்துண்டுக்கு நல்லா கேக்குது, இடைக்குள்ள அது இருக்க கொஞ்சம் விட்டுட்டு வரும். ஒரு இதாகுது. சின்ன தடங்கள் ஒன்று இருக்கு. சரி, இது என்னன்னா, இது சொன்னீங்க தானே பெரிய பழைய பாராளுமன்றம்னு சொல்லி 815 விட்டுட்டு வரும். அது விட்டுட்டு வரும். அது செய்ய வழி இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்கோங்க. நான் அப்பயும் இன்னைக்கு நான் நினைச்சது இடத்த மாத்திட்டு போயிட்டு வெளியில போகும்னு சொல்லித்தான் நான் வீட்டுக்கு வர லேட் ஆயிட்டு. வந்ததோட உங்களுக்கு கிளாஸ் டைம் திரும்பி எனக்கு ரிட்டர்ன் போய்க்கிற முடியல. அதனாலதான் திருப்பி அப்படியே இருந்துட்டேன். அடுத்த கிழமையில இருந்து நான் வெளியில போயிடுறேன். ப்ளீஸ் உங்களுக்கு கிளாஸ் கட் ஆகாம ஸ்கிரீன் ஷேர் நாங்க வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? பண்ணியே படிக்கலாம். சரி, அந்த வேலையை அடுத்த கிழமை செய்கிறேன். அடுத்து திங்கட்கிழமை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பொறுத்துக்கோங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறீங்களா? இது வந்து பாருங்க, பழைய பாராளுமன்றம். இதுல இந்த பிரித்தானியர் வந்து ஷேர் பண்ணிருக்கேன். வருது இல்லையா? வருது சார். யாருக்கும் ஸ்கிரீன் விளங்குது இல்லையா? ஷேர் பண்ணி தான் இருக்கேன். புத்தகம் போட்டிருக்கேன். புத்தகம் ஷேர் பண்ணிருக்கேன். விளங்கு இல்லையா உங்களுக்கு? புத்தகம் வருது இல்லையா? விளங்குது சார். அப்படின்னா பாருங்க, ஐநா பாருங்க வரும். ஆமா விளங்குதா? சரி சரி, பாருங்க. அதுல பாருங்க, பிரித்தானியர் பாருங்க, பிரித்தானியர் 1815 ஆண்டு. சரி, பாருங்க, கண்டி ராஜதானியை கைப்பற்றியதை தொடர்ந்து அதுவரை இந்நாட்டில் நிலவி வந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அப்படித்தானே? 1796 ஆண்டு பிரித்தானியர் இலங்கைக்கு வந்தாங்க. ஆண்டு கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டாங்க. அப்ப கண்டி ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டதோட என்ன செய்யுதுன்னு சொன்னா மன்னராட்சி முடிவுக்கு வருது. அதுவரை காலமும் இருந்த மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அதுல பாருங்க, அதனைத் தொடர்ந்து 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் பெற்றுக்கொள்ளும் வரையிலான 133 ஆண்டுகள் பிரித்தானியர் இந்நாட்டை ஆட்சி செய்தனர். இப்ப பிரித்தானியருடைய ஆட்சி காலம் 1815 133 வருடங்கள். ஆனா அதுக்கு முதல்ல இருந்து 1796 பாக்குற நேரம் இன்னும் 19 வருடங்களை கூட்டிக் கொள்ளணும். ஆனா பொதுவாக 133 வருடங்கள்னு பாக்குறது முழு நாட்டையும் நிர்வாகம் செய்தது. கரையோரத்தையும் சேர்த்து நிர்வாகம் செய்வது 150 வருடம் சொல்லணும். சரியா? அதுல பாருங்க, இலங்கையர் இடைவிடாது முன்னெடுத்து சென்ற போராட்டங்களின் காரணமாக காலத்துக்கு காலம் அரசியல் யாப்பு சீர்திருத்தங்களை வழங்க வேண்டிய தேவை பிரித்தானிய ஆட்சியாளர்களுக்கு ஏற்பட்டது. அவ்வரசியல் யாப்பு சீர்திருத்தங்களின் மூலம் சுதேசிகளுக்கு கையளிக்கப்பட்ட அதிகாரங்கள் தொடர்பில் திருப்தியடையாத இலங்கையர் தொடர்ந்தும் எதிர்ப்பு போராட்டங்களை முன்னெடுத்தனர். இப்போராட்டங்களின் விளைவாகவே 1948 ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைந்தது. பிரித்தானியர் ஆட்சி காலத்தில் இந்நாட்டில் இடம்பெற்ற அரசியல் போராட்டங்கள் மற்றும் அரசியல் சீர்திருத்தங்கள் போன்ற தொடர்பாக இந்த சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இந்த அறிமுகம் பிரித்தானிய இலங்கையை கைப்பற்றி கண்டியையும் கைப்பற்றி முழு நாட்டையும் நிர்வாகம் செய்து போராட்டங்களை முன்னெடுத்து பல்வேறு ஆண்டு முதலாவது சுதந்திர போராட்டம் தொடங்கி தேசிய சங்கம் அமைக்கப்பட்டு பல போராட்டங்களை நடத்தி என்ன செஞ்சாங்க? கடைசியாக 1904 அப்ப இந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும் வரை எவ்வாறான விஷயம் தான் நாங்க படிக்க போறோம். புரியுங்களா? இதுதான் அறிமுகம். அறிமுகத்தின் ஒரு தரமாச்சு. சார் உங்க வாய்ஸ் கிளியர் இல்ல சார். விலங்குலன்னா கொஞ்சம் விட்டுட்டு வரும். நானும் என்ன செய்யறேன்னு தெரியல. அப்படி இருங்க, நான் திரும்ப உள்ளுக்கு வந்து
கேட்குதில்லை அவளில். இப்ப கேக்குதா? கேட்கல பிள்ளை நான் பேசுறது? ஓம் சார். கேட்கலையா? கேக்குது கேட்கறதில்லை. சார் கேக்குது சார் கேட்கிற மாதிரி சொல்லுங்க. அதானே நான் திரும்ப வெளியே போனேன். ரைட், ஓகே. கேட்காதே சொல்லுங்க. கொஞ்சம் காலேஜ் போயிட்டு வரவங்களும் முடிய வழி இல்லை. இப்ப நாங்க முதலாவது அறிமுகத்துல பார்த்ததுக்கு பிறகு முதலாவது யாப்பு சீர்திருத்தம். முதலாவது யாப்பு சீர்திருத்தம் கோல்ப்ரூக் கமரன் அல்லது அரசியல் யாப்பு சீர்திருத்தம் சொல்றது. ரெண்டு பேரும் சேர்ந்து இலங்கையில ஒரு சீர்திருத்தத்தை முன் வச்சாங்க. சீர்திருத்தம்னு சொன்னா ஒரு மாற்றம், ஒரு எப்பில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அதுதான் கோல்ப்ரூக் கமரன் அரசியல் திட்டம்னு சொல்லப்பட்டது. ஏன் இந்த அரசியல் மாற்றம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நான் சொல்றேன்னு சொன்னதுக்கு பிறகு நீங்க அதை நோட்ஸை பார்ப்போம். பிரித்தானியர் இலங்கையை கைப்பற்றியது லாபத்தை சம்பாதிப்பதற்காக. இலாபம் சம்பாதிப்பது தான் ஒரு நோக்கம். பிரித்தானியருடைய நோக்கம் லாபத்தை சம்பாதிப்பது. அப்ப இலங்கையை கைப்பற்றிய பிரித்தானியர் 1815 ஆண்டு முழு இலங்கையும் பற்றி, கண்டியை கைப்பற்றியதோடு முழு இலங்கையும் பற்றி நிர்வாகம் செஞ்சுட்டு போறாங்க. அந்த நேரம் இலங்கையில இருந்த ஆளுநர்கள் நிர்வாகத்தை மேற்கொண்டாங்க. பிரித்தானிய முடியின் சார்பாக பிரித்தானிய இவங்க செஞ்சாங்க, ஆட்சி நடத்தினாங்க. ஆட்சி நடத்திட்டு போற நேரம் இலங்கை வருமானத்துக்கு இலங்கையிலிருந்து வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தது. அதனால பிரித்தானியர் என்ன பண்றா, ஏன் செலவு அதிகமா இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு குழுவாங்க. பிரித்தானியாவில் கைப்பற்றுகின்ற நாடுகள் இருந்து லாபம் பெறுவது. ஆனா இலங்கையில இருந்து லாபம் கிடைக்கல. இலங்கையில இருக்கிற ஆளுநர்கள், நிர்வாகிகள் பிரித்தானிய அரசிலிருந்து பணம் கேட்கிறாங்க இலங்கையினுடைய நிர்வாகத்தை கொண்டு செல்வதற்கு. அப்ப பிரித்தானியுடைய கொள்கையில் அது இல்லாதனால இலங்கையிலிருந்து ஏன் இங்க வருமானம் கிடைக்கல, நஷ்டம் போகுது, ஏன் செலவு போகுதுன்னு சொல்லி பாக்குறதுக்கு தான் அனுப்பி வச்சாங்க. அவங்க இலங்கைக்கு வந்து இலங்கையில பல்வேறு பிரிவினரையும் விசாரணை செய்து ஆய்வு செய்து என்ன காரணம், செலவு அதிகரிக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்து அந்த செலவை குறைச்சி வருமானத்தை கூட்டுறதுக்கு என்னென்ன வழிகள் தீர்வு அப்படின்னு சொன்னதுதான் இந்த கோல்ப்ரூக் கமரன் அரசியல் சீர்திருத்தம்னு சொல்லப்பட்டது. சாராம்சம் இதுதான். இலங்கையிலிருந்து வருமானம் செலவு அதிகமாக இருக்கு. அந்த செலவுக்கான பணத்தை கண்டறிந்து லாபத்தை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் அரசியல் சீர்திருத்தம் சொல்லி சொல்லப்பட்டது. முதலாவது நோட்ஸ் நான் சொல்லும் போது நீங்க வாசிச்சிருப்பீங்க, அப்படிதானே? 1815 ஆண்டு ஆங்கிலேய கண்டிராசனை கைப்பற்றியதை தொடர்ந்து முழு நாடும் பிரித்தானியர் ஆதிக்கத்துக்கு உட்பட்டது. அன்று முதல் பிரித்தானியர் ஆட்சி நடவடிக்கைகளை மலையகத்தையும் கரையோர பிரதேசங்களையும் வெவ்வேறாக ஆட்சி செய்தல், பிரித்தானியாவிலிருந்து வருகை தந்த அதிகாரிகளின் சம்பளம் மற்றும் வசதிகள் ஆகியவற்றுக்கு பாரிய செலவு சுமையை சுமக்க வேண்டி ஏற்பட்டது இல்லையா? ஆட்சி மலையகத்தையும் கரையோரத்தையும் ஆட்சி செய்றாங்க. ஏன் மலையகத்தையும் கரையோரத்தையும் வெவ்வேறாக ஆட்சி செய்யறாங்கன்னு சொன்னா, முதல்ல பிரித்தானியர்கள் கைப்பற்றியது கரையோர பிரதேசத்தை. அந்த நேரம் கண்டில சுதந்திரமான அரசு இருந்தது. அப்ப கரையோர பிரதேசத்தை தனியாக நிர்வாகம் செஞ்சிருந்தாங்க.
பிறகுதானே கண்டியை கைப்பற்றினாங்க 1815ஆம் ஆண்டு. அப்ப இவங்க என்ன செஞ்சிருக்கலாம்? இரண்டையும் ஒன்றாக்கி இருக்கலாம். ஆனா கண்டியை தனியாக நிர்வாகம் செஞ்சாங்க. அப்ப 2 நிர்வாகம் இருக்கும்போது செலவு அதிகமாக இருக்கும். அப்ப அதெல்லாம் அவங்க செலவுக்கான காரணம். அதே நேரம் பிரித்தானியாவிலிருந்து வேலைக்கு ஆட்களை கொண்டு வரேன்னு ஆங்கிலம் படித்தவர்கள் வேலைக்கு, இவங்க ஆங்கிலேயர்கள். இப்ப இலங்கையில உள்ளவருக்கு ஆங்கில அறிவும் இல்லை. இப்ப என்ன பண்றாங்கன்னா, பிரித்தானியால இருந்த ஆட்களை வந்து வேலை செய்ய செலவு அதிகம். அப்ப இந்த காரணங்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த குழு வந்தது. சரி, இதனால் இந்நாட்டின் அரசு செலவுகளை செய்ய பிரித்தானிய அரசின் நிதியை செலவிட வேண்டிய நிலை ஒன்று ஏற்பட்டுள்ளது. ஆயினும் குடியேற்ற நாடுகளின் நடவடிக்கைகளுக்காக தாய் நாட்டின் நிதியை செலவிடுவது இதுவரை பிரித்தானியரின் கொள்கையாக இருக்கவில்லை. ஆகையால் இலங்கைக்கு வந்து இந்நாட்டின் வருமானம் செலவினங்கள் தொடர்பாக ஆராய்ந்து ஆட்சி முறையின் பலவீனங்களை தேடியறிந்து தேவையான சீர்திருத்த ஆலோசனைகள் முன்வைப்பதற்காக குடியேற்ற நாட்டு செயலாளரால் விசேட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. YMG கோல்ப்ரூக் அவர்களின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஆணைக்குழு கோல்ப்ரூக் ஆணைக்குழு என அழைக்கப்பட்டது. சரியா? அந்த கோல்ப்ரூக்கிற்கு பொருளாதார மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் தொடர்பாக தேடி அறியும் இதுல கேள்வியில வரணும். கேள்வி என்னென்ன வரும்னு சொல்லி நம்ம பந்தி முடிச்சு சொல்றேன். இந்நாட்டின் நீதிசார் நடவடிக்கைகளை ஆராய்ந்து அவசியமான ஆலோசனை முன்வைப்பதற்காக சார்ல்ஸ் கே கமரன் என்பவர் பின்னர் நியமிக்கப்பட்டார். அப்ப இதெல்லாம் விஷயம் இலங்கையில வருமானத்தை விட இருக்கு. அதன் காரணங்களை கண்டறிவதற்காகத்தான் கோல்ப்ரூக் கமரன் 2 பேரும் அனுப்பப்பட்டாங்க. அதுல கோல்ப்ரூக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு முக்கியமான ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க. பொருளாதார மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை கொடுத்தாங்க. கமரனுக்கு கொடுத்த நீதி நடவடிக்கைகள், நீதி பொறுப்பு, நீதிக்கு கொடுத்தாங்க. சட்டம், நீதி. இரண்டு துறைகளையும் ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். இந்த பிரச்சனைகள் இருக்கிறது, அது இவ்வாறான தீர்வுகளை முன்வைத்தால் இலங்கையிலிருந்து லாபத்தை பெற்றுக் கொள்ளலாம். இது முழுக்க யாருக்காவது இருக்கானது, இதுக்கு லாபம் வரும் வகையில தான் இந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. இதுல பாதிக்கப்பட்டவர்கள் இலங்கையர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதன் விளைவுதான் மாற்றங்கள், அதன் விளைவுதான் சுதந்திரத்தின் எண்ணம் தோன்றியது. சரியா? முதலாவது பந்தியை பார்த்துட்டு வேற யாரும் புதிய பிள்ளைகள் இருக்குங்களா அப்படி இன்றைக்கு? இல்லதானே? ஓம் சார். வேற யார்? ரிஷானாவா? ரிஷான் எங்க உங்களோ? மன்னார் சார். மன்னார்ல இன்னொரு ஆள் இருக்காங்களே. மன்னார் வேற யாரும் தானே? தலைவனாராங்க? மன்னார்ல முர்ஷித் சார். தெரியாது. மன்னாருக்கு வந்திருக்கேன். மன்னார்ல எந்த ஏரியான்னு தெரியாது. இன்னும் யாரும் மன்னார் டவுன் சார். மன்னார் டவுன். ஓகே. மன்னார்ல என்ன விசேஷம் இருக்குது? முக்கியமான விஷயம் என்ன இருக்குது மன்னார்ல? பெருக்க மரம். பெரிய மரம் இருக்கு இல்லையா? வேற இன்னும் இருக்கு மரம் இல்லையா? பெரிய மரம். வேற கோட்டை. மன்னார் கோட்டை அது எந்த பக்கம் இருக்கு? மன்னார் கோட்டைக்கு நான் போனது இல்ல. தள்ளாடி இது பாலத்துக்கிட்ட. அங்க ஒரு பாலம் ஒன்று இருக்குதானே? யாரோ கொலை செய்யப்பட்ட பாலம் ஒன்று இருக்குதானே? எல்லாரும் பார்க்க போவாங்க தானே பாலம். என்ன பாலம் பேர் அதுல? தெரியாது சார். ஒரு பாலம் ஒன்று இருக்குது. அந்த பாலத்துல யாரோ கொலை செய்யப்பட்டோ கொண்டதோ செத்ததோ காலத்தோட கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னு தெரியல. மன்னார் முக்கியமாக துறைமுகம் இருக்கிறது இல்லையா? மன்னார் துறைமுகம், புகழ்பெற்ற துறைமுகம், இலங்கையுடைய வரலாற்று முற்பட்ட காலத்திலிருந்து ஆரம்ப காலத்திலிருந்து இலங்கைக்கு வருமானத்தை துறைமுகம் மன்னார்ல இருக்கு. மன்னார் துறைமுகம் தான் எல்லால மன்னனிடமிருந்து அந்த துறைமுகத்தை துட்டுகைமனு மன்னன் மீட்டெடுத்தான், போர் செய்து மீட்டெடுத்தான். அங்கதான் அவ்வளவு வருமானமும் மன்னார் துறைமுகத்தினூடாகத்தான் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றது. ஏன்னா அந்த நேரம் திருகோணமலை துறைமுகம் முக்கியத்துவம் பெறுவதற்கு முன்பு மன்னார் துறைமுகம் தான் மிக முக்கியமான வர்த்தக நிலையமாக காணப்பட்டது.
அவ்வளவு சிறப்பு மன்னாருக்கு இருந்தது. மன்னார்ல வேற கருவாடு இருக்கிறது, ஒரு புகையிரத பாதை ஒன்று முடிவு ஒன்று இருக்கிறது. மன்னாரினூடாக அந்த இந்தியாவுக்கு போறதுக்கான வழிகள் இருக்கிறது. மணல் திட்டுகள் அங்க காணப்படுது. சொல்லப்படுகின்ற மணல் திட்டுகள் அங்கிருந்து போக காணப்படுகிறது. இலங்கையில அதிகமாக முத்து குளித்தல், பிரதான காலத்துல இருந்து முத்து எடுத்தல் மன்னார் நிறைய சிறப்பம்சம் மன்னார். ஒண்ணுமில்ல சார். இலங்கை தாழ்வான பிரதேசம், இலங்கையில தாழ்வான பிரதேசம் சொல்றதும் மன்னார் தான். பல்வேறு சிறப்பம்சம் அதோடு சேர்த்து இலங்கையில இருக்கின்ற ஒரு முக்கியமான விலங்கு அங்க அதிகமா இருக்குது. என்ன விஷயம் அங்க அதிகமான விலங்கு? முக்கியமான ஒரு விலங்கு அங்க இருக்கின்ற என்ன இருக்கு தெரியும்? எக்ஸ்கியூஸ் மீ, சொன்ன திருப்பி சொல்ல முடியுமா? நான் மன்னாரை பத்தி கழுதைகள் அங்க அதிகமாக இருக்கு இல்லையா? நான் கழுதைன்னு சொல்லல, ஏன்னா பேசிட்டீங்கன்னா கழுதைகள் அதிகமாக மன்னார்ல இருக்குது. அதிகமான கழுதைகள் நகரங்கள்ல காணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி வட மாகாணத்துல சார்ந்த நெடுந்தீவுல தான் அதிகமான குதிரைகள் இருக்குது. அந்த காலத்துல நெடுந்தீவுல இருந்து குதிரைகள் ஏற்றுமதி செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இலங்கைக்கு கூட நெடுந்தீவுல இருந்து தான் குதிரைகள் இருந்தது. இப்பயும் காட்டு குதிரைகள் அதிகமாக நெடுந்தீவுக்குள்ள காணப்படுது. இலங்கை பகுதிக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் அதிகமாகவே காணப்படுகிறது. சரி, மன்னார் போனால் ரிசானாவை சந்திச்சுட்டு வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கோல்புக் அரசியல் திருத்தம் இணைக்கப்பட்ட தத்துவம் இருக்கு. இதெல்லாம் முதல்ல சொன்ன அதே விஷயம் தான். அரச வருமான வழிகளும் WMHMG கோல்புக்னு சொன்னா போதும். இந்த இதெல்லாம் தேவையில்ல. WMG ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, சும்மா கோல்புக்னு சொன்னாலும் ஓகே. நீதித்துறை சார்ந்தது சார்ல்ஸ் கமரன், கே கமரன் சொல்லலாம். நீதித்துறை சார்ந்த மற்றும் கமரன் ஆகிய இருவரும் இந்நாட்டு வகை இலங்கையின் நிர்வாக நடவடிக்கைகள் நீதித்துறை பற்றிய விடயங்களை ஆய்ந்து பெரும்பாலான இலங்கையர்களின் கருத்துக்களை கேட்டறிந்து தமது சிபாரிசுகள் அடங்கிய ஆலோசனைகளை முன்வைத்தனர். 1833 ஆண்டு முதல் நடைமுறைக்கு வந்த அது கோல்புக் கமரன் சீர்திருத்தம் என அழைக்கப்பட்டது. சரிதானே? இனித்தான் நாங்க போறோம். கோல்புக் கமரன் என்ன சீர்திருத்தங்களை முன்வைச்சிருக்கிறார், இதுதான் எங்களுக்கு முக்கியமான விஷயம். அவர் முன்வைத்த சீர்திருத்தங்கள் அதுல பாருங்க. சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டன. சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டன. கண்டி கரையோர பிரதேசங்களை ஒன்றிணைக்கும் வகையிலான ஆட்சி முறை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டன. கண்டி கரையோர பிரதேசங்களை ஒன்றிணைக்கும் வகையிலான ஆட்சி முறை ஒன்று தோற்றுவிக்கப்பட்டன. நடவடிக்கைகளுக்காக 5 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டமை. கட்டாய ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை. ராஜகாரிய முறை என்னன்னு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரிதானே? ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை. ஒவ்வொரு பண்பை நாங்க படிக்க போறோம். இதுதான் கோல்புக் கமரன் சொன்ன முக்கியமான சீர்திருத்தங்கள் இருக்கு. அந்த முக்கியமான சீர்திருத்தங்கள் ஒருத்தர் பார்த்துக் கொள்ளுங்க. ஓகேயா? ஓகே சார். ரைட். காரணங்கள் ஞாபகம் இருக்கும்? என்னென்ன காரணம் சொல்லி ஞாபகம் இருக்கு தானே? அதுல ஒண்ணும் கேட்பாங்க கேள்வி, அதனால சொல்றதுக்கு விட சரியா வச்சிருக்கோம். கோல்புக் கமரன் கோல்புக் கமரனால் முன்வைக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் அல்லது கமரன் இல்லைக்கு வருகை தந்தமைக்கான காரணம், வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகள், என்னென்ன விடயங்கள் தொடர்பாக கோல்புக்கு வழங்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி கமரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த அதிகாரம் என்ன, இப்படியான
இப்படி வினாக்கள் வந்தா அதுக்கு விட எழுதுறதுக்கு நீங்க தயாராக இருக்கணும். சரியா? இப்ப கோல்பிரூக் கமரன்ல இவ்வளவு நேரம் படிச்சதுல எனக்கு ஒரு 5 வினாக்கள், ஒன் வேர்ட் ஆன்சர், குயிக் அது எழுதிட்டே போவோம். அது நல்ல 5 வினா. சரி, 5 வினா தான். ஓகே, கோல்பிரூக் இவ்வளவு நேரம் படிச்சதுல ஒரு 5 விஷயம், ஒன் வேர்ட் ஆன்சர் தான். இதுமாதிரி கேட்பேன். சரி, கேட்பேன். 26 பேர் இருக்கிறீங்க, எனக்கு அதுல விட சொல்லணும், ரெடியா இருக்கணும். சரி, அதுல முதலாவது விட சொல்லணும். இன்னைக்கு வந்து 2 பேர், ஒன்று ரிஷானா, இன்னொன்று ரஷ்மிகா. முதலாவது நீங்க எதுனா வினாக்களை சொல்லணும். அவங்களுக்கு நீங்க முன்னுரிமை கொடுப்போம், புதிய 2 பேருக்கும். சார் நீங்க கதைக்கிற தெளிவா விளங்க மாட்டீங்க சார். இப்ப கேக்குதானே பாருங்க, இந்த வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். ஓம் சார். ரிஷானாவும் ரஷ்மிகாவும் எழுதின வினா சொல்லணும். ஒரு டைம் நான் 3 நிமிடம் தரேன். 6:47 எழுதி முடிச்சிருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமா ஆமா, நாங்க எழுதின அந்த 5 கேள்விங்களையும் உங்களுக்கு வாசிக்கணுமா? அதையும் விடையும் சொல்லணும். Okay, sir. 5 அது எழுதுனது. ஓகே ஓகே. ரிஷானாவும் ரஷ்மிகாவும் தான் முதலாவது வாய்ப்பு. சார் என்ன கேள்வி சார்? நான் இப்ப படிப்பிச்ச அந்த விஷயத்துக்குள்ள ஏதாவது வினாக்கள், ஒன்பது சொன்ன வினாக்கள் சொன்னேன் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஒன்பது கேள்வி எடுக்கணுமா சார்? கேள்வியும் விடையும் எனக்கு சொல்லணும். குயிக்கா சொல்லணும். சரி 3 நிமிடம் சார். தான் டைம், 2 நிமிடம் டைம் இருக்கு. நீ 2 நிமிடங்கள் இருக்கு. சார் போட்ட பிறகு கொஞ்சம் போட முடியுமா? புக் இல்லையா? வீடியோ ஓப்பன் கவரேஜ் இல்லை. வீடியோ ஓப்பன் தான் கவரேஜ் கஷ்டம். டைம் சரி. ஓகே, ரஷ்மிகா டைம் வேணுமா? தர முடியுமா? சரி, குயிக்கா எழுதுங்க. ரிஷானா? இல்ல சார், கேள்வி எடுத்துட்டேன் 5. சரி, ரிஷானா சொல்லுங்க. ரஷ்மிகா எழுதும் வரை. கோல்புரூக் ஆணைக்குழு கோல்புரூக் ஆணைக்குழு என்றால் என்ன? WMG கோல்புரூக் அவர்களின் தலைமையில் நியமிக்கப்பட்ட அவ்வாணைக்குழு கோல்புரூக் ஆணைக்குழு என அழைக்கப்படுகின்றது. கோல்புரூக் அரசியல் திட்டத்தின் விசாரணைக்குட்பட்ட துறைகள்: அரச வருமான வழிகளும் மற்றும் செலவின நடவடிக்கைகளும். WMG கோல்புரூக். நீதித்துறை: சார்லஸ் கே கமரன்.
கோல்புரூக் சீர்திருத்தங்களின் விசேட பண்புகள். சட்டவாக்க சட்ட நிர்வாக சபைகள் தோற்றுவிக்கப்பட்டமை. கண்டி கரையோர பிரதேசங்களை ஒன்றிணைக்கும் வகையிலான ஆட்சி முறையொன்று தோற்றுவிக்கப்பட்டமை. கட்டாய ராஜகாரிய முறை நீக்கப்பட்டமை. சட்டவாக்க அதிகாரங்கள் அனைத்தும் யாரிடம் குவிந்து காணப்பட்டன? கோல்புரூக் ஆணைக்குழு இந்நாட்டிற்கு வரும்போது சட்டவாக்க சட்ட நிர்வாக நீதித்துறை அதிகாரங்கள் யாரிடம் குவிந்து காணப்பட்டன? ஆளுநரிடம். கோல்புரூக்கின் ஆலோசனைப்படி சட்ட உருவாக்கத்திற்காக தோற்றுவிக்கப்பட்ட சட்டவாக்க அங்கத்தவர்கள் எத்தனை பேர்? 15. ஓகே சார். நாங்க படிக்காத மற்ற விஷயத்திலும் கேள்வி எடுத்திருக்கிறீங்க. ஓகே ரைட். ஓகே ரஷ்மிகா சொல்லிட்டீங்க, எழுதிட்டீங்களா? எத்தனையாம் ஆண்டு பிரித்தானியர் கண்டி ராசதானியை கைப்பற்றினார்கள்? 1815ஆம் ஆண்டு. பிரித்தானியர் எத்தனை ஆண்டுகளாக இந்நாட்டை ஆட்சி செய்த? 133 ஆண்டுகள். கோல்புரூக் அரசியல் திட்டங்களில் விசாரணைக்குள்ள துறைகளின் நீதித்துறையான ஆள் யாரு? சார்ல்ஸ் கேமரன். கோல்புரூக் சீர்திருத்தத்தின் விசேட பண்புகள். கட்டாய ராஜகாரிய முறைகள் நீக்கப்பட்டமை. சட்டவாக்கு சட்ட நிர்வாக சபைகள் தோற்கவிட்டப்பட்டமை. சரி, அவ்வளவுதான் எழுதுங்க. ஓகே ரிஷானா, நான் சொல்ற விஷயங்கள் பிரச்சனை மட்டும்தான், இஷ்யூ மட்டும் தானே, மற்றபடி விலங்கு தானே, படிப்பிக்கிற விஷயம் விலங்கு பிள்ளை. விளங்காம இருக்கிறீங்களா யாரும்? கார்த்திகேயன், கார்த்திகேயன் விளங்குதா? கார்த்திகேயன். ஓம் சார். ரைட். ஓகே, வேற யாரும் எழுதிருக்கீங்களா? இல்லையா? அதாவது நம்ம சொன்ன வினாக்கள் இல்லாம வேற வினாக்கள் யாரும் எழுதிருக்கீங்களா? ஓம் சார் 3 வினா எழுதினேன். சரி, ரஷ்மிகா சொல்லிட்டீங்க தானே இல்லையா? வேற யாரும்? சார் நான் சாஜிதா. சாஜிதா சொல்லுங்க. சாஜிதா, அரசு வருவாயை விட செலவினங்கள் அதிகரித்து சென்ற எத்தனையாம் ஆண்டளவில்? 1828ஆம் ஆண்டளவில். கோல்புரூக் ஆணைக்குழுவின் தலைவர் யார்? கோல்புரூக்கின் வழங்கப்பட்ட 2 பொறுப்புகளை தருக. பொருளாதார நடவடிக்கைகள், நிர்வாக நடவடிக்கை. ஓகே போதும். ஒரு சில போதும், உச்சாக்களும் எழுதி கொள்ளுங்கள். எல்லாத்தையும் கேட்கல, கிட்ட நேரம் போயிடும் தானே, நல்லா கேட்க. இப்போ இந்த ஒவ்வொன்றுக்குமான விலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கோல்புரூக் கமரன் சீர்திருத்தம் இலங்கையில் ஏற்படுத்தப்பட்ட முதலாவது யாப்பு, பிரித்தானியில் ஏற்பட்ட முதலாவது யாப்பு. இந்த யாப்பு சீர்திருத்தம் தான் அடிப்படை அமைந்தது இங்கிருந்து வந்ததுதான். இங்கே சட்டவாக்கம் சட்ட நிர்வாகம்னு சொல்லி வந்ததுதான் படிப்படியாக மாற்றமடைஞ்சு 1947ஆம் ஆண்டு அது பாராளுமன்றமாக மாற்றமடைந்தது. இப்படி மாற்றமடைஞ்சு அப்புறம் தேசிய அரசு பேரவை, அப்படி பாராளுமன்றம் வந்து இன்னைக்கு இந்த நிலைமை இருக்குது. அதுக்கு அடிப்படை தான் இந்த கோல்புரூக் கமரன் சீர்திருத்தம். அப்ப இதுல இருந்து நாங்க போகணும். சபையை பொறுத்தவரை பாருங்க, கோல்புரூக்கின் ஆட்சிப்படி சட்ட உருவாக்கத்திற்காக சட்டவாக்க சபை 15 அங்கத்தவர்களை கொண்டிருந்தது. அவர்கள் உத்தியோக சார்பற்ற என்னும் அடிப்படையில் 2ஆக பிரிக்கப்பட்டனர். உத்தியோக சார்பற்றன்னு சொல்லி அதன்படி உத்தியோக சார்புள்ள அங்கத்தவர்கள் 9 பேர் இருந்ததோடு தெளிவான அரசின் அதிகாரிகள் ஆவார். மொத்தம் 5 பேர். அதுல 9 பேருக்கு உத்தியோக அங்கத்தவர்கள் 6 பேர் இருந்ததோடு அவர்கள்
இன அடிப்படையில் ஆளுநரின் நியமனம் மூலம் செய்யப்பட்ட ஆளுநர் நியமிக்க முதல் 9 பேரையும் நியமிக்கிறது ஆளுநர் தான். அரசு அதிகாரிகளாகவும் இருப்பாங்க, ஆளுநருக்கு வேண்டியவர்களாக இருப்பாங்க, அவங்க சொல்ற வேலைகளை செய்ய ஆளுநருக்கு உதவி செய்யறவங்களா இருப்பாங்க, நாட்டின் நிர்வாகத்துக்கு அவங்க உதவி செய்யறவங்களா இருப்பாங்க. மிச்சக்கு அந்த சட்ட உத்தியோக சார்பற்ற 6 பேரும் அதுவும் இன ரீதியாக தமிழர், சிங்களவர் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, பரங்கியர், ஐரோப்பியர்னு பிரிச்சிருந்தாங்க. அதையும் நியமிக்கிறது ஆளுநர் தான். ஆளுநர் நியமிக்கிறாங்க, பேர் மட்டும் உத்தியோக சார்பற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சரி, ஐரோப்பிய 3 இருந்தாங்க, 7 பேர் தான் நிர்வாகம் பண்றாங்க, ஆகவே அது சார்பாக 3 பேர் இருந்தாங்க. அது இல்லாம சிங்கள தமிழ் பரங்கியர் சபையில் ஆளுநருக்கு பிரதான இடம் வழங்கப்பட்டிருந்தது. சட்டவாக்க சபை தெரிவு செய்ய அறிமுகப்படுத்தப்பட்டு இனவாரி பிரதிநிதித்துவ முறையானது எதிர்காலத்தில் இந்நாட்டில் இனத்தவர் மத்தியில் பேதங்கள் ஏற்பட காரணமாய் அமைந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இங்கே பிரிக்கப்பட்டதுதான் பிற்பட்ட காலத்துல இன முரண்பாடு வந்தது. ஏன்னா இதுதான் முதலாவது யாப்பு. முதலாவது சிங்களவர், தமிழர், பரங்கியர், ஐரோப்பியர் பிரிச்சுட்டாங்க. பிரிச்சு முக்கியத்துவம் கொடுத்த நேரம் இதுதான் என்ன செய்ய போகுது, இன முரண்பாட்டை, சிங்களவர், தமிழர், இஸ்லாமியர் என்ற அந்த முரண்பாட்டை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது. சரி, இந்த வரைவை பாருங்க. சட்டவாக்க சபையில 9 பேர் உத்தியோக சார்புள்ளர், 6 பேர் உத்தியோக சார்பற்றவர்களாக இருக்காங்க. இந்த 1833 ஆண்டு உருவாக்கப்பட்ட சட்டவாக்க சபை காலத்திற்கு காலம் சீர்திருத்தத்திற்கு உள்ளான காரணமாக இலங்கையரின் கைகளுக்கு கிடைத்த அதிகாரங்களின் அளவும் அதிகரித்தது. அதனூடாக எதிர்காலத்தில் பாராளுமன்ற ஆட்சி முறையை நோக்கி செல்வதற்கான அத்திவாரமும் அடைப்படும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த கோல்பர்க் கமரன் சீர்திருத்தம் தான். இதன் காரணமாக கோல்பர்க் சீர்திருத்தத்தின் கீழ் சட்டவாக்க சபை அறிமுகப்படுத்தப்பட்ட இந்நாட்டு அரசியல் வரலாற்றில் முக்கிய மைல்கல்லாக கருத முடியும். அப்ப சட்டவாக்க சபைன்னு சொல்றது அந்த காலத்துல கோல்பர்க்கின் ஆட்சியில நிர்வாகத்தை கொண்டு நடத்துறதுக்காக அமைக்கப்பட்ட முக்கியமான ஒரு அமைப்பு தான் சட்டவாக்க சபை. சட்ட நிர்வாக சபைன்னு ஒன்று இருந்தது. இப்ப சட்டவாக்க சபை தான் ஆளுநரின் கீழ் மொத்தம் 15 அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. 9 பேர் உத்தியோக சார்புள்ளவர்கள் அரசு அதிகாரிகளாக, 6 பேர் உத்தியோக சார்பற்ற செய்யப்படுறாங்க. ஐரோப்பியர், சிங்கள தாம் இப்படி ஒவ்வொன்றா பிரிச்சிருக்கிறாங்க. இதுதான் எதிர்காலத்துல இன முரண்பாடு அதற்கு காரணமாக அமைந்ததாக சொல்லப்படுகிறது. சட்ட நிர்வாக சபை இருக்கு பாருங்க. இந்த கோல்பர்க்கின் ஆலோசனையின் பேரில் உருவாக்கப்பட்ட சட்ட நிர்வாக சபையை ஆளுநர் மற்றும் அரச அளவையாளர் போன்ற அரசின் உயர் அதிகாரிகள் சிலரை உள்ளடக்கியிருந்தது. இங்கு ஆளுநருக்கு பிரதான இடம் வழங்கப்பட்டிருந்தது. நாட்டின் சகல நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய விடயங்கள் தொடர்பாக ஆளுநர் இச்சபையின் கருத்துக்களை கேட்டறிவது அவசியம். ஆளுநர் சபையில கருத்துக்களை கேட்டுதான் என்ன செய்யணும், செயல்படணும்னு சொல்லப்பட்டது. ஓகேயா? சட்ட வாக்கு கழகத்தையும் சட்ட நிர்வாக சார் அப்பதான் ஆணைக்குழு வந்தோட்டி இந்த ஆளுநர்களோட பதவி இன்னும் பெருசா இருந்துச்சா சார்? அந்த ஒரு பவர் இன்னும் பெருசா இருந்துச்சா? குறைக்கப்பட்டது. அதிகாரம் குறைக்கப்படுறதுக்கு தான் இந்த வேலை. ஆளுநருக்கு இருந்த அதிகாரம் 2ஆ குறைச்சிட்டாங்க. சட்டவாக்கம், சட்ட நிர்வாகம்னு குறைச்சாங்க. ஆளுநரோட அதிகாரத்தை குறைக்கிறதுக்கான வழிகள் கொள்ளப்பட்டது. இருந்தாலும் இங்க ஆளுநர் தான் இருந்தார். அதிகாரம் குறையல. பிறகுதான் ஆளுநரோட அதிகாரம் என்ன செய்தது, குறைக்கப்பட்டது. சரியா? குறைக்கிறதுக்காக ஓகே சார். சரி, வாட்சி வரும். நல்லா வாட்சி பார்த்துக்கோங்க, விலங்கு மாதிரி வாட்சி பார்த்துக்கொள்ளுங்க.
இரண்டாவது காரணம் பாருங்க, கோல்புரூக் முன்வைத்த இரண்டாவது கரையோரத்தையும் கண்டியையும் ஒன்றிணைத்து ஒரே ஆட்சியின் கீழ் கொண்டு வருது அந்தமை. இல்ல பாருங்க, 1815 பிரித்தானியர் கண்டி அரசுதானியை பற்றியது. கண்டியும் கரையோரத்தையும் வெவ்வேறாக ஆட்சி செய்யும் முறை ஒன்றினையே பின்பற்றினர். இம்முறை அரச செலவினங்கள் அதிகரித்து செல்வதற்கு காரணமாக வகையில ஒன்றிணைந்த ஆட்சி ஒன்றினை கொண்டு வர கோல்புரூக் ஆலோசனை முன்வை. 1815 பிரித்தானிய கண்டி அரசனை கைப்பற்றி கண்டியும் கரையோரத்தையும் வெவ்வேறாக ஆட்சி இம்முறை அரச செலவினங்கள் அதிகரித்து செல்வதற்கு காரணமாக அமைந்த சுட்டிக்காட்டப்பட்டு அவ்விரு பிரதேசங்களையும் இணைக்கும் வகையிலான ஒன்றிணைந்த ஆட்சி முறையினை ஆலோசனை முன்வச்சிருக்காரு. இதுதான் கரையோரத்தையும் கண்டியும் மூன்றாவது காரணம் பாருங்க, நிர்வாக நடவடிக்கைகளுக்காக முழு நாட்டையும் 5 மாகாணங்களாக பிரிக்கிறார். மாகாணங்கள் 16 இருந்தது. 16 மாகாணங்களாக இருந்ததை இவர் 5 மாகாணங்களாக என்ன செய்யறது, குறைக்கிறார். 1833 வரை நிர்வாக நடவடிக்கைகளுக்காக இலங்கை 16 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு நிர்வாக பிரிவுகள் எண்ணிக்கை அளவில் அதிகரித்திருந்தமையால் அதன் நிர்வாகிகளுக்காக பாரியளவு பணத்தை செலவிட வேண்டியிருந்தமையால் அரச செலவினங்கள் அதிகரித்து செல்வதற்கு சுட்டிக்காட்டிய கோல்புரூக் செலவினங்களை பெறுவதற்காக ஆட்சி பிரதேசங்களை 5ஆக பிரித்து அந்த மாகாணங்களுக்கு 5 நிர்வாக மையங்களையும் நிறுவுவதற்கான ஆலோசனையும் முன்வைத்தார். அம்மாநில நடவடிக்கைக்கு ஒவ்வொரு அரசு அதிபரை நியமிப்பதற்கும் தீர்மானம் மேற்கொண்டார். 16 மாகாணம் 5ஆக குறைக்கப்பட்டு அதுக்கு அரசாங்க அதிபர்களை என்ன செஞ்சாங்க, நியமித்து ஆலோசனை வழங்கினார். இந்த கோல்புரூக்கின் ஆலோசனையின் பெயர் உருவாக்கப்பட்ட மாகாணங்கள் கிழக்கு மாகாணம், மேல் மாகாணம், மாகாணம். பிறகு நாடு சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் மாகாணங்கள் செய்யப்பட்டது. 5 மாகாணங்கள் மீண்டும் பிரிக்கப்பட்ட மாற்ற நிர்வாகத்தை இன்னும் இலகுபடுத்த 5 மாகாணங்கள் பரந்த பிரதேசம் உள்ளடங்குறதுனால அதை இன்னும் பிரித்து 9 மாகாணங்களாக. ஓகே, இந்த 9 மாகாணத்தை இன்னைக்கு இருக்குது. இந்த மாகாணங்கள் இந்த நிர்வாக மையங்கள். உடனே ஓகேயா? ஓகே சொல்லுங்க, வாசிங்க. இன்னைக்கு படிக்கிறது திரும்ப நீங்க வரலாறு இன்னைக்கு வீட்டுல உட்காந்து வாசிக்க தேவையில்ல தானே. ஸ்கூல்ல போய் படிப்பிக்கிற நேரம் ஸ்கூல்ல ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. படிப்பிக்கிற நேரம் உங்களுக்கு இலகுவா இருக்கும். கேட்கிற கேள்விகளுக்கு இலகுவா விடை சொல்ல திரும்ப நான் வாசிச்சு விளங்கப்படுத்துறேன். ஒவ்வொரு சொல்லும் வாசிச்சு விளங்கப்படுத்துறதுக்கு காரணம் பாடசாலையில பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு புள்ளி அடுத்த 100 உங்களோட டார்கெட்டா இருக்கணும். எந்த கேள்வி கேட்டாலும் விடை சொல்றதுக்கு எழுதுறதுக்கு சரியா இருக்கிறதுனாலதான் 100 புள்ளி எடுக்கிறீங்க. சரியா? ஓகே. கட்டாய சேவை ராஜகாரிய முறை நீக்கப்பட்ட. இதுல பாருங்க, நாட்டில் இருந்த அனைவரும் வருடத்தில் குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அரசுக்கு இலவசமாக சேவையாற்றுதல் கட்டாய சேவை ராஜகாரிய முறை எனப்படுகிறது. இது ஆண்டு மட்டும்தான். வயது
இதை அடைந்த ஆண்கள் மற்றும் சிறுவர்கள்கிட்டயோ பெண்கள்கிட்டயோ அவங்க என்ன செய்யல, வேலை வாங்கல. இது அரசு இருக்கிற காலத்துல மேற்கொள்ளப்பட்ட ஒரு சேவை. இது ராஜகாரிய முறை, அரசு முறைன்னு சொல்லப்படுது. அதான் ராஜகாரிய முறைன்னு சொல்றது. முற்காலத்தில் அரசின் பொது வேலைகளுக்காக நாட்டு பிரஜைகளிடம் வைத்தினை பெற்றுக்கொள்ள பயன்படுத்தப்படும். அவர்கள் வாழ்ந்த கிராமங்களில் குளக்கட்டு, கால்வாய், பாதைகள் புனரமைப்பது போன்ற பொது வேலைகள் இதன் கீழ் மேற்கொள்ளப்பட்டன. பணம் செலுத்தாது பெற்றுக்கொள்ளப்பட்ட முன்னேற்றத்துக்கு தயாராக இருப்பதாக சுட்டிக்காட்டி அம்முறையை நீக்குமாறு கோல்புக் ஆலோசனை முன்வச்சார். கோல்புக் இந்த ஆலோசனை முன்வச்சதுக்கு காரணம் என்னன்னா, இவர் பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிச்சு பெருந்தோட்ட பயிற்சிகள் வேலைக்கு ஆட்கள் வேணுங்கிறனால இவர் என்ன செஞ்சாரு, இந்த ராஜகாரிய முறை இலவசமாக வேலை செய்யற முறையை நீக்கிவிட்டார். எக்ஸ்கியூஸ் மீ சார். கேளுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் எனக்கு 107வது பேஜை கொஞ்சம் காட்டுங்களே சார். 107 ஏன்? ஓகே. புக் இல்லையா? புக் இருக்கு சார், புக்ல பேஜை காணோம் சார். ஒரு பேஜ் சரி, இப்ப சரியா? அடுத்தே பாருங்க. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டது. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டது வாசிச்சுட்டு சொல்லுங்க. என்ன ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க ஒருத்தர் வாசிச்சு சொல்லுங்க. பேர் சொல்றேன், பேர் சொன்னதான் சொல்லணும். ஹரிஷ் முதலாவது இருக்கிறீங்க. ஹரிஷ் சொல்லுங்க. ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டது வாசிச்சுட்டு சொல்லுங்க. மிச்சாக்கம் வாசிச்சுக்கும் இடையில இன்னொருத்தர் பேர் சொல்வேன். அவர் ஐடி நாகமட்டா இருக்கலாம். பேர் சொன்னதுல ஒரு ஆளை காணல. ஐடி நாகமன் ஓடிட்டார். ஹரிஷ் ஓகேயா? வாசிட்டீங்களா? சொல்லுங்க என்னன்னு. ஹரிஷ் தானே பேசுறது? ஓ சார், விளங்குது. சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? கட்டாய சேவை ராஜகாரிய ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டவன் என்ன? ஹரிஷ் உங்களுக்கு விளங்குனா சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ நீட் டைம் சார், கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் சார். அதுவரை 100 சொல்லுங்க. ஆகாஷ் கதை இல்லை. மோஷிகன், பவன், வாஷ்மிதன் நிறைய பேர் இருக்கீங்களே. ரக்ஷிகா, கார்த்திகேயன் எல்லாமே பேசணுமே. தக்ஷினி இன்றைக்கு சொன்னதோட லட்சுமிக்கு பேச கேள்விக்கு விட சொன்னாங்க, கேள்வி எழுதுனாங்க, சொன்னாங்க. இப்படிதான் இருக்கணும். ஹாபினா பேசுறாங்க, ஐனா பேசுறாங்க, சாஜிதா பேசுறாங்க, ஃபர்ஹா பேசுறாங்க. பேசுறவங்களோட பிள்ளைகளை எப்படின்னு பாருங்க. இருக்குதான் 100 புள்ளி எடுத்திருக்காங்க. ஏன்னா அதை பேசுறது காரணம் அவங்க அது இருப்பான். ஞாபக சக்தி தூண்டும். பேசிக்கிட்டு இருக்கிறதால தானே உங்களுக்கு மட்டுமே தானே ஸ்கூல்ல உங்களுக்கு எல்லாத்துக்கும் தொடர்ந்து
அது ஞாபகத்துல இருக்கும். அப்படியே ஞாபகம் வரும் நாங்க பேசின விஷயங்கள். அதனாலதான் நான் உங்களை பேச சொல்றேன். ரைட். ஆங்கில கல்வி பழக்கப்பட்டது சொல்றது நான் விளங்கப்படுத்தவா? சரி, ஓகே, வெரி குட், சொல்லுங்க. சார் நான் ஆங்கில கல்வி பரவலாக்கப்பட்டமை. கோல்ப்ரூக் வருகை தந்த காலப்பகுதியில் கோல்ப்ரூக் வருகை தந்த அந்த காலத்துல அரசு செலவினங்கள் அதிகரிப்பதற்கு ஏதுவான பிரதான அரசின் செலவினங்கள் அதிகரிப்பதற்கு பிரதான காரணியாக இந்நாட்டில் ஆட்சி நடவடிக்கைகளுக்கு என ஐரோப்பாவிலிருந்து இந்நாட்டில் உள்ள நிர்வாக நடவடிக்கைகளுக்கு ஐரோப்பாவில் உள்ள அதிகாரிகள் கொண்டு வரவழைக்கப்பட்டமையாகும். அவர்களுக்கு சம்பளம், தங்குமிட வசதிகள் மற்றும் ஏனைய சேவைகள் வழங்குவதற்கு அரசு அதிக தொகை பணத்தை செலவிட வேண்டியிருந்தது. வெளிநாடு ஐரோப்பாவிலிருந்து வருகை தந்த அவர்களுக்கு சம்பளம், தங்குமிடம் மற்றும் சேவைகளை வழங்குவதற்கு பிரித்தானியர் அதிக செலவினங்கள் செலவிட வேண்டி இருந்தது. எனவே அதனால அரசு செலவினங்களை குறைத்துக் கொள்ள வேண்டுமாயின் வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு பதிலாக உள்நாட்டு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் எனும் ஆலோசனையை கோல்ப்ரூக் முன்வைத்தார். வெளிநாட்டு அதிகாரிகளுக்கு பதிலாக உள்நாட்டு அதிகாரிகளை நியமித்தால் சம்பளம் இல்ல தங்குமிட வசதிகள் மற்றும் ஏனைய சேவைகள் குறைவடையும். எனவே செலவினங்கள் குறைவடையும் என்பதற்காக என்ற ஆலோசனையை கோல்ப்ரூக் முன்வைத்தாராம். அதற்காக ஆங்கில மொழியை பரவலடைய செய்ய தேவை என்று விளந்தது. நிர்வாக நடவடிக்கை ஆங்கிலேயருக்கு ஆங்கில மொழியை பரவலடைய செய்ய வேண்டிய தேவை அதற்காக ஏற்பட்டதாம். சுதேசிகள் மத்தியில் பணம் செலுத்தி கல்வியை பெறக்கூடியவர்களுக்கு ஆங்கில மொழியில் சிறந்த கல்வியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் சுதேசிகள் மத்தியில் உள்நாட்டவர்கள் மத்தியில் பணம் செலுத்தி கல்வியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களுக்கு ஆங்கில மொழியில் சிறந்த கல்வியை கொடுப்பதன் மூலம் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான உத்தியோகஸ்தர்களை பெற முடியும் என கோல்ப்ரூக் கருதினார். சரி சார். ரைட். சாஜிதா சொன்ன விஷயமே தான். ஏன்னா பிரித்தானிய நிர்வாகம் ஆங்கிலத்தில் இடம்பெறுகிறது. இப்ப ஆங்கிலத்துல நிர்வாகம் செய்வதற்கு ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வேணும். பிரித்தானியிலிருந்து ஆட்களை கொண்டு நிர்வாகம் செஞ்சா சிறந்தம், தங்குமிடம், போக்குவரத்து, சம்பளம், பார்க்கிற நேர சாப்பாடு, அந்த செலவை குறைக்கிறதுக்காக கோல்ப்ரூக் சொன்னாரு, இலங்கையில் உள்ளவர்களுக்கு சுதேசியர்களுக்கு ஆங்கில கல்வியை வழங்கிட்டா குறைந்த சம்பளத்துக்கு வேலை இருக்கலாம், நம்மளோட செலவை குறைக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும்ன்ற கோரிக்கை முன்வைக்கும். நோக்கம் எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருக்காங்கன்னு சொல்லி, அதுலயும் யாருக்கு அந்த கல்வி கிடைச்சிருச்சு, பணம் செலுத்தி கல்வியை பெறக்கூடியவர்களுக்கு ஆங்கில மொழியில் சிறந்த கல்வி பெற்றுக் கொடுப்பதன் மூலம் நிர்வாக நடவடிக்கைகளுக்கு தேவையான உத்தியோகங்களை பெற முடியும் என கோல்ப்ரூக். இதுதான் விஷயம். இந்த கோல்ப்ரூக்கினுடைய சீர்திருத்தங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம். இதுல கிரேட் போற நேரம் ஒரு காரணம் வரும். இந்த கோல்ப்ரூக் சீர்திருத்தம் முக்கியமான விஷயம் பெருந்தோட்ட பயிற்சியை அறிமுகப்படுத்தப்பட்டமை கோல்ப்ரூக்கினுடைய சீர்திருத்தம். இந்த பெருந்தோட்ட பயிற்சியை இதுல சொல்ல பிறகும் இந்த பெருந்தோட்ட பயிற்சி சுதேசிய பயிற்சி, அதாவது தன்னிறைவு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது, பொருட்களுக்கும் இது செய்யப்பட்டது, மக்கள் இருந்தாங்க வரும். இருக்குது. இப்ப பாப்போம் இலங்கையினுடைய போராட்டங்களை பார்த்துக் கொள்ளும். போராட்டத்தை பாருங்க. ஏதோ நான் பேசுறது கேட்டுட்டு இருக்குது, கவரேஜ் அப்படியே நிக்குது, ஒரே ரோல இருக்குது, பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் இல்லையா. இலங்கையோட போராட்டங்களோட 1833ஆம் ஆண்டு கோல்ப்ரூக் சீர்திருத்த நடைமுறைக்கு வந்துட்டும் போராட்டம் ஐரோப்பியர்களே தான் கோல்ப்ரூக்கு எதிராக அதே நாட்டை சேர்ந்தவர்கள் தான் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இவர்கள் இலங்கைக்கு வந்து பிரதேசங்களில் பெருந்தொடர்ச்சியை ஏற்பட்டிருந்த பெருந்தொடர்ச்சி கோப்பி, கொக்கோ, இலை, ரப்பர் போதனை பெரும்பாரிய நீண்ட காலத்துல விளைச்சலை எதிர்பார்த்து மேற்கொள்ள பயிற்சியை பெருந்தோட்ட பயிற்சியை சொல்லலாம். இருக்குது சுருக்கமா சொல்லலாம். அப்ப இந்த பெருந்தோட்ட பயிற்சியில் ஈடுபட்டவர்கள்
பெருந்தொடர் பயிற்சிக்கு போட்டாங்க. இப்ப நீங்க நினைச்சது 1833 அந்த போராட்டம் 1833 பிறகுதான் அந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. கோல்புரூக் காலத்துல பெருந்தொடர் பயிற்சி அறிமுகப்படுத்தப்பட்டு சிறிது காலத்துக்கு பிறகுதான் அந்த போராட்டம் என்ன செய்து தோற்றம் பெற்றது. தோட்டங்கள் அமைந்திருந்த பிரதேசங்களுக்கான பாதை வசதிகளை விருத்தி செய்து கொள்ளுதல், வசதிகளை ஏற்படுத்திக் கொள்ளுதல், தேவையான போன்றவற்றுக்கான பணத்தை சீர்திருத்தத்தினூட ஒதுக்கீடு செய்து கொள்ளும் ஒன்று அச்சமயத்தில் இருந்திருந்தது. இந்த ஐரோப்பிய பிரஜைகளை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக சட்டவாக்க சபை நியமிக்கப்பட்டிருந்த சட்டவாக்க சபையில 3 பேர் இருந்தாங்க ஐரோப்பியர்கள். அது ஐரோப்பியருக்கு சார்பாக நியமிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் சட்டவாக்க சபையில முதல்ல போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டம்னு சொல்வது இப்ப நடக்கிற போராட்டங்கள் மாதிரி இல்ல, அது அரசுக்கு இடைஞ்சல் இல்லாம அவங்க வேலைகளுக்கு பாதிப்பு இல்லாமல் நடத்தப்படுகின்றவர்கள் எப்படி இருக்கணும் பாங்க. உத்தியோக சார்பற்றோட விட உத்தியோக சார்பு அவருக்கு கிடைத்திருந்த அதிகாரம் போதுமையாக இல்லாமையாலும் அவர்கள் போராட்டங்கள் முன்னெடுத்தனர். போராட்டத்துக்கு காரணம் உத்தியோக சார்பற்றோரை விட உத்தியோக பெரும்பான்மையாக இருந்தமையாலும் அவர்களுக்கு கிடைத்திருந்த அதிகாரங்கள் போதுமானவையாக இல்லாமையாலும் அவர் போராட்டம். உத்தியோக சார்புள்ளவர் அதிகமா இருக்கிறாங்க, உத்தியோக சார்பற்றோர் குறைவா இருக்கிறாங்க. ஆனா உத்தியோக சார்புள்ளவருக்கு என்ன இருக்குது, அதிகாரங்களுக்கு அதனால போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. இப்போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு பெயரிலான அமைப்பு ஒன்று தோற்றுவிக்கப்பட்டது. டிஎம்டிபி ஜார்ஜ் வால் போன்றோர் போராட்டங்களில் முன்னணி வகித்த தலைவர்கள் ஆவர். வில்லியம் டிபி, ஜார்ஜ் வால் போன்றோர் தான் போராட்டங்களில் முன்னணி வகித்த தலைவர்களா இருக்கிறாங்க. கோல்புரூக் சீர்திருத்தங்களின் பின்னர் இந்நாட்டில் பெருந்தொடர் பயிற்சியை வளர்ச்சி அடைந்தமையாலும் ஞாபகம் கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, வேகமா போற மாதிரி இருந்தா சொல்லுங்க. இது முன் பகுதி மட்டும் முடிச்சுக்கணும். நான் பாருங்க, இறக்குமதி பொருளாதாரம் என்று தோற்றம் பெற்றது. இலங்கையருக்கு பல்வேறு வியாபார நடவடிக்கை ஈடுபடுவதன் பணம் சம்பாதித்துக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைத்தது. பிரித்தானிய ஆட்சி காலத்தில் பெருந்தொடர் நடவடிக்கைகள் இலங்கைய குழுவானது அவ்வாறு உருவான வெளிநாடுகளில் உயர்வை பெற்றுக் கொடுத்ததன் விளைவாக ஆங்கிலம் கற்ற மத்திய தர வகுப்பு வர்க்கம் ஒன்று தோன்றிட்டது. பெரும்பாலான விஷயம் மாதிரி இருக்கு. இப்ப மன்னராட்சி வியாபாரம் இருந்தது, வெளிநாட்டுக்கு பொருட்களை ஏற்றி இறக்குமதி செஞ்சாங்க. ஆனா சுய தேவை இருந்தது, அங்கு தேவையான பொருள் உற்பத்தி செய்து கொள்ளப்பட்டது. ஆனா இந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல என்ன செஞ்சாங்க, பெருந்தோட்ட பயிற்சியை ஆரம்பிச்சதோட சுயதேவி பொருளாதாரம் இல்லாம போச்சு. சுயதேவி பொழுது தங்களுடைய தேவைக்கு உற்பத்தி செய்கின்ற நெற்பயிற்சிகையா இருக்கலாம், தானியங்களாக இருக்கலாம், மரக்கறி வகைகளாக இருக்கலாம், இதெல்லாம் தானே. அப்ப இது இல்லாம போச்சு. ஏன் எல்லா தோட்டங்களையும் செஞ்சாங்க, அவங்க பெருந்தோட்டங்களும் அமைச்சாங்க. நிறைய காணிகளை அவங்க என்ன பண்ணாங்க, அரசு உடைமையா ஆக்கி கொண்டாங்க. இது இருக்கும் பிறகு பார்ப்போம். அதனாலதான் இந்த போராட்டம் ஆரம்பிச்சது. அப்ப இவங்க உணவுப் பொருட்களை என்ன சந்தைப்படுத்துறாங்க, வெளிநாட்டு சந்தைக்கு கொண்டு வராங்க. நிறைய சிக்கல்கள் வந்தது. அப்ப இங்க பணம் சம்பாதிக்கிற வர்க்கம் மட்டும் என்ன செஞ்சது, தோற்றம் பெற்றது. எப்படி பணம் சம்பாதிக்கிற வர்க்கம் தோற்றம் பெற்றதுன்னா, இந்த காய்கறி ஏற்றுமதி இறக்குமதியில இருக்கிற நேரம் நிறைய சில இப்படியெல்லாம் உருவாச்சு. இப்படி செல்வந்த அள்ளி உள்ள பெற்றோர்கள் என்ன செய்யறாங்க, செல்வம் உள்ளவர்கள் தங்கட பிள்ளைகளை வெளிநாடுகளுக்கு அனுப்பி ஆங்கில பாடசாலைகள் வைக்க வைக்கிறாங்க. 20ஆம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதி காலப்பகுதியில் மற்ற வர்க்கத்தினர் அரசியல் போராட்டங்களை முன்னெடுத்தனர். இது இலங்கையரின் அரசியல் போராட்டங்களின் ஆரம்பமாக கருதப்படுகின்றது. இந்த ஆரம்ப கால பகுதியில் மத்திய வர்க்கத்தின் மத்தியில் 6 பேர் பார்த்துக்கோங்க. சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம்
போன்ற தலைவர்கள் முன்னணியில் இடம் வகிக்கின்றனர். இலங்கையில் இவ்வகையில் கல்வி கற்ற இலங்கையர் தலைமையில் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக ஆரம்ப கால பகுதியில் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கங்கள் இந்த 3 இயக்கம் இருக்கு பேரை சங்கம், யாழ்ப்பாண சங்கம். இது முக்கியம். இதுதான் ஆரம்பத்தில் அமைக்கப்பட்ட சங்கங்கள், சின்ன சின்ன அமைப்புகள். இவங்க தான் ஆங்கில போராட்டங்களை நடக்க கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள். இலங்கையர் மத்தியில அரசியல் சீர்திருத்தம் ஒன்றின் தேவை தொடர்பாக விரிவான காரணங்கள் அடங்கிய கோரிக்கை ஒன்றினை 1908ஆம் ஆண்டு முதலாக குடியரசு செயலாளர் கையளித்தவர் சர் ஜேம்ஸ் பீரிஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்ட் 1 வினா முதலாக கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஒரு சீர்திருத்தம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை யாப்பு சீர்திருத்தம் முன்வைத்தவர் ஜேம்ஸ் பீரிஸ். இணைய அமைப்புகளெல்லாம் கோரிக்கைகளை முன்வைத்தது. சரி, அதன் பிறகு பல்வேறுபட்ட அமைப்புகளால் மேலும் அவ்வாறான கோரிக்கைகள் பல முன்வைக்கப்பட்டன. கோரிக்கைகள் ஊடாக இலங்கையில் முன்வைத்த ஆலோசனை பிறகு முன்வச்சவங்கன்னு சொன்னா சிலாபம், யாழ்ப்பாண சங்கம், கரையோர் உற்பத்தியாளர் சங்கம், இவங்கெல்லாம் பிறகு கோரிக்கையை முன்வைச்சாங்க. ஆனா முதலாக எங்களுக்கு இந்த மாற்றம் வேணும்னு கோரிக்கை முன்வைத்தவர் ஜேம்ஸ் பீரிஸ். பாருங்க, இவங்க இந்த முன்வைத்த கோரிக்கைகள், ஜேம்ஸ் பீரிஸ் அவர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பாருங்க. தொகையை அதிகரித்தல், சட்டவாக்கு சபைக்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல், சட்டவாக்கு சபைக்கு வாக்குரிமை மூலம் பிரதிநிதிகளை தெரிவு செய்தல், இனவாரி முறையை, இதெல்லாம் முன்வைச்ச கோரிக்கைகளாக இருக்குது. சரிதானே? குறுமக்களும் பார்த்துட்டு ஏதாவது சார் கேள்வி எடுக்க சொன்னீங்க. இல்ல கொஞ்சம் வாட்சி சரி கேள்வி. இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா கேள்வி எடுத்துக்கா சார். எடுத்துக்கிட்டு போதும். ஓகே, இப்ப நான் சொன்ன விஷயங்கள் விளங்கிட்டா உங்களுக்கு? ரஷ்மிகா வந்து புதிதா வந்ததுனால அவங்ககிட்ட ஒருத்தரம் கேட்டுக்கொள்றேன். மற்றவங்க எல்லாம் ஓகே தானே, உங்களுக்கு விளங்கி இருக்கும். ரஷ்மிகா கேதானே? கொண்டு வந்து ரிஷானாவை காணல. ரிஷானா ஓகே, விளங்கிட்டு அவங்களுக்கு? ஓம் சார், நல்லா விளங்கிச்சு. ஓகே, அடுத்த கிழமை சந்திப்போம் பிள்ளைகள். குட் நைட். குட் நைட் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். பாய் சார். குட் நைட் சார். குட் நைட். நைட். ஓகே பிள்ளை, குட் நைட். லீவ் ஆகலாம் நீங்க. கேட்கணும். ஓகே, தேங்க்யூ சார்.